ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்சி கார் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஆர்சி கார் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கடை கிடையாது. ஏகப்பட்ட கடையை பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி கார்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கியிருந்தது தான். ஸோ அந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் கூகுள் மேப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ அந்த கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்சி கார் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் கார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கார்டு நான் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த பாக்ஸ் தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா நினைஞ்சிட்டேன். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு ஒரு மாதிரி பாக்ஸை பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு சில டேப்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பாக்ஸை வந்து இந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஒரு எல்லோ கலர் கார். ஸோ இந்த எல்லோ கலர் கார் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம காலை வச்சு மிதித்து இது பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் அந்த ஒரு கண்ட்ரோலர். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காரை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் கார் பார்க்க பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ எல்லோ கலர் கார் ஓகே, ஒரு பிளாஸ்டிக்கில் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி. ஸோ பாருங்கள் ஒரு 4 பேட்டரி பார்த்தீங்கன்னா இருக்குது உள்ள பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் தான். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பார்த்துல இதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேரிங் டைப்பில் இருக்கிற கண்ட்ரோலர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டபுள் பேட்டரி பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ ஓகே, டபுள் பேட்டரி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதே வந்து நான் போட்டுடலாம். ஓகே, டபுள் பேட்டரி எடுத்து போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. திங்க் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் போட்டுட்டு வரேன். ஸோ எஸ், வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண வந்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் சார்ஜ் போட்டாச்சு. ஸோ நீங்கள் காரை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடல. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் கொஞ்சம் பவராக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திரும்பியும் சார்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன். ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். சரி கார் போச்சு அவ்வளோதான், மழையில் நினைஞ்சோடனே அவ்வளோதான் போயிடுச்சுன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அடிக்கும் பாருங்கள். கார் மேலே அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக பாருங்கள். அடுத்து ரிவர்ஸ் போகும்போது பாருங்கள். ரிவர்ஸ் போகும்போதுனா லைட் இல்லை, ரிவர்ஸ் போகுது பாருங்கள். இப்போ ஓகே, ரிவர்ஸ் போகும்போது எனக்கு எதுவும் லைட் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட்டு ரைட். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பெடல் இருக்கு பாருங்கள், இதை வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா பேக் போகுது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு போகுது பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக், ஃப்ரண்ட்டு பேக். ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எல்லோ கலரில் அந்த காரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அந்த இது கூட பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் கூட இந்த பெடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா சமமாக இல்லை. ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரமாட்டுது. அதோட பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, நான் இதை தரல வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்ல பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா ரைட்டில் திரும்பினா ரைட் போகும், லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட் போகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா காரோட வீல்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கார் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா திருப்புறேன். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீலும் பார்த்தீங்கன்னா திரும்புது. சரி ஓகே, சொல்லலை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ தரலே பார்த்தீங்கன்னா ஓடுது. 3வது தடவை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு பார்த்தேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கடையில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு கடையில். 2வது வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மழையில் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா வந்தேன். பட் ஐ திங்க் அதனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு காரில். லெஃப்ட் ரைட் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் ரைட் வந்து ஒர்க் ஆகுது. அது நீங்கள் ரிவர்ஸில் வரும்போது லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா கார் வந்து மூவே ஆக மாட்டுது.
அதனால பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லெஃப்ட் ரைட்டுமே யூஸ் பண்ணால் வேறு ரிவர்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு. பட் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுது. ஐ திங்க் மழை நனைஞ்சல ஏதாவது ஆயிடுச்சு, இல்லாட்டி சார்ஜ் இன்னும் நான் ஒழுங்காக போடலையா, ஸோ கரெக்டாக தெரியல. பட் ஓகே, திரும்பி இருக்க பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அந்த காரை சார்ஜ் போட்டு. அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ண ஆயிடுச்சு மழை தண்ணி பட்டதில்ல. பட் நான் வேற ஒரு டபுள் ஏ பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. அந்த டைல்ஸ் தர இப்போ இருக்கனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த லெஃப்ட் ரைடு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வழுக்குது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா காரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பேட்டரி மட்டும் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சார்ஜ் போட்டாலுமே காருக்கு வந்து அந்த அளவு பவர் பார்த்தீங்கன்னா வரமாட்டுது பேட்டரியில். ஸோ பேட்டரி மழை தண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஆயிடுச்சு. பட் மற்றபடி நார்மலான டபுள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த காரை பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அந்த காரை நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா அந்த கார். ஸோ பாருங்க, உங்களுக்கு பார்த்தது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிங் லைட்டை பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பார்த்தது அந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு F1 ரேசிங் கார் தான் சொல்ல நினைக்கிறேன். அந்த ஒரு ரேசிங் கார் டைப்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டண்ட் கார் வித் ஸ்ப்ரேயோட இருக்கிறது. ஸோ இந்த முடிச்சுறேன். நான் நெக்ஸ்ட் சூப்பரான நம்பர் அது வரைக்கும் டாட்டா பை பை.